ஹாய், ரத்னா ஆந்திரா ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு விநாயகருக்கு மில்லட்ஸ் கொழுக்கட்டை தான் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ கேழ்வரகு, 1/2 கிலோ கம்பு, சோளம் 1/4 கிலோ. இந்த பக்குவத்துல வாங்கி கழுவி காய வைக்கணும். இப்ப பாருங்க, காட்டுற மூணுமே நான் சொன்ன அளவுக்கு எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். மிஷின்ல கொடுத்து மாவா அரைச்சாச்சு. இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டையும் 3 கொழுக்கட்டையும் செய்ய போறேன். இன்னைக்கு வேர்க்கடலை கொழுக்கட்டை. ஃபர்ஸ்ட் 1/4 கிலோ மாவு, 100 வேர்க்கடலை, 100 வெல்லம், 1 ஸ்பூன் மைதா, 3 ஏலக்காய், 2 சிட்டிகை உப்பு போட்டுக்கோங்க. வேர்க்கடலையே நல்லா வறுத்துக்கணும். சிம்மில் வச்சு திட்டமா வறுத்துக்கங்க. நல்லா வெடிச்சு மொறுன்னு வரும். உங்களுக்கு தெரியும், அது டம்ம டம்மன்னு வெடிக்க கொஞ்சம். அந்த பக்குவத்துக்கு சிம்மில் வச்சு வறுத்து பவுடர் பண்ணி, ஏலக்காய் எல்லாம் பவுடர் பண்ணி ரெடி பண்ணி மிக்சியில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மாவு பிசைறதுக்கு 1 ஸ்பூன் மைதா மாவு, 1/4 கிலோ மாவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தோசை மாவு மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. மாவுக்கு தேவையான நெய், உப்பு, இந்த மாவு கலந்து வச்சுக்கோமா, அதை எல்லாமே ஊற்றணும். வெந்நீர்ல தான் கொழுக்கட்டையை பிசையணும். அதனால வெந்நீர் வச்சு ஊற்றுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். கொஞ்சம் மாவு வேகும். ஏன்னா இது மில்லட்ஸ் கொழுக்கட்டைல கொஞ்சம் நல்லா வெந்நீர் சூடாவே ஊற்றணும். 1 ஸ்பூன் நெய் போடுங்க. அப்பதான் மறுநாள் இருந்தாலும் நல்லா இருக்கும், சாஃப்டா இருக்கும். சாப்பிடும் போது குழந்தைங்கள்ல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாரும் சாப்பிட முடியும். வெளியே எடுத்து வச்சா கூட காஞ்சி போகாது, நல்லா இருக்கும். மாவு பிசையும் போது கொஞ்சம் ஈரப்பதமா பிசைங்க. அப்பதான் நல்லா இருக்கும். கையில எல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். கையில ஒட்டாத மாதிரி இருந்தா சாப்பிடும் போது கல்லு மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் ஈரமா பிசைஞ்சுக்குங்க. இது அடுத்த கொழுக்கட்டை. இது எள்ளு கொழுக்கட்டை. அதே அளவுதான். 1/4 கிலோ மாவு, 100 கிராம் எள்ளு, 100 கிராம் வெல்லம், அதே மாதிரி ஏலக்காய், மைதா எல்லாம் தேவையான அளவுதான். தேங்காய் கொழுக்கட்டைக்கும் அதே மாதிரிதான். ஒரு முழு தேங்காய் எடுத்துக்கிட்டா போதும் தேங்காய் கொழுக்கட்டைக்கு. இப்ப பாருங்க, வேர்க்கடலை பொடிச்சது, எள்ளு கொழுக்கட்டைக்கும் பொடிச்சது பொடிச்சு ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது தேங்காய் திருவிட்டு இருக்காங்க. தேங்காவும் ஒரு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி மிக்சியில போட்டு தண்ணி ஊத்தாம 2 திருகிட்டு அதுலயும் வெல்லமோ சர்க்கரையோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கோங்க. ஏலக்காய் பொடி அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல வேர்க்கடலை கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் எள்ளு, அதுக்கப்புறம் தேங்காய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு, நம்ம இலைய வாழை இலையில தான் இன்னைக்கு செய்ய போறோம். நீங்க துணியில கூட செய்யலாம். துணி வச்சு கூட எப்பவும் இட்லி அவிக்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். நாங்க இன்னைக்கு வாழை இலையில தான் செய்ய போறோம். செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கு. வாழை இலையை 2 பக்கம் சூடு பண்ணிட்டு நெய் நல்லா தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையா எடுத்து நல்லா ரவுண்டு பதத்துக்கு, சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் திக்கா பிசைஞ்சு தட்டிக்கோங்க. இப்ப காட்டுற மாதிரியே வீடியோல பூர்ணத்தை வச்சு நல்லா அமுக்கி எடுத்துட்டு, உங்களுக்கு சைஸுக்கு ஏத்த மாதிரி கிண்ணமோ தட்டோ வச்சு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு இருக்கிறதெல்லாம் வந்துடும். சாப்பிடும் போது பூர்ணத்தோட சாப்பிடுற மாதிரி இருக்கும். வாழையிலையும் ரவுண்டா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இட்லி பாத்திரத்துல வைக்கும் போது இடம் மிச்சமாகும். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். ஏன்னா 20 நிமிஷம் இல்ல 25 நிமிஷம் வேகணும். அதுக்கு 2 டம்ளர் சரியா இருக்கும். இப்போ எள்ளு அதையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்தது தேங்காய் பூர்ணம் ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, அதையும் செய்யணும். இந்த கொழுக்கட்டை எல்லாருமே சாப்பிடலாம். சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். சுகர் பேஷண்டா இருந்தா சக்கரை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. வெள்ளமா இருந்தாலும் வெள்ளம் கம்மி பண்ணிக்கோங்க. என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றீங்கன்னா பரவாயில்ல, 1 2 சாப்பிடுங்க. கரெக்டா சுகர் மாத்திரையே போட்டுருணும். இப்போ தண்ணி ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் கொழுக்கட்டையே வைக்கணும். தண்ணி ஆவி வர்றதுக்கு முன்னாடி வைக்க கூடாது. ஏன்னா வேக லேட் ஆகிறது மட்டும் இல்ல, கல்லு மாதிரி ஆயிடும். எப்பவுமே ஆவி வந்ததுக்கு அப்புறம் தான் இட்லியா இருந்தாலும் அவிக்கிற இட்லி, இடியாப்பம், கொழுக்கட்டை எல்லாமே வைக்கணும். இங்க பாருங்க, தேங்காய் கொழுக்கட்டையும் வைக்கிறேன். அந்த பூர்ணத்தை வச்சு பார்த்து பக்குவமா மூடி இட்லி பாத்திரத்துல அழிச்சு எடுங்க. 25 நிமிஷம் 20 நிமிஷம் கண்டிப்பா வேகணும். அப்பதான் உள்ளெல்லாம் வெந்திருக்கும். சின்ன பசங்க பெரியவங்க யார் சாப்பிட்டாலும் நல்ல ஜீரணமாகும். இது மில்லட்ஸ்ன்றதுனால நல்லா நிறைய நேரம் வேக வைக்கணும். இதே நார்மல் பச்சரிசியா இருந்தா 15 நிமிஷம் வெந்தா கூட போதும். நல்லா மெத்துன்னு இருக்கு பாருங்க. எடுக்கும் போதே தெரியுது பாருங்க, நல்லா சாஃப்டா நல்லா இருக்கு பாருங்க. மறுநாள் வச்சிருந்து கூட சாப்பிடலாம், அந்த அளவுக்கு சாஃப்டா. ஒவ்வொரு கொழுக்கட்டையும் பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டா வெந்திருக்குன்னு. எல்லா கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்கு. எள்ளில் செஞ்சது, கேழ்கடலை செஞ்சதுன்னு எல்லாமே நல்லா வந்திருக்கு. நீங்களும் இந்த கொழுக்கட்டையை செஞ்சு சாப்பிடுங்க. பச்சரிசியில் செய்யாமல் மில்லட்ஸில் செய்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் மில்லட்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும்.
நல்லா வெந்த பொருளாக சாப்பிட்றதுனால மில்லட்ஸ் தைரியமாக யார் வேணாலும் சாப்பிட்லாம். சத்தான கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்திக்கு வச்சு சாமி கும்பிடுங்க. சந்தோஷமாக இருங்க.